ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் 2025 கன்னி ராசிக்கு. ஸோ கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பயிற்சி வர்றது. 7ஆம் இடம்ன்றது கண்டக சனி. அப்போ கண்டக சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிலேருந்து 7ஆம் இடம் மீனம். ஸோ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆறாரு. 29 மார்ச் 2025 அன்னைக்கு பயிற்சி ஆறாரு. ஸோ பயிற்சி ஆறும்போது அப்போ 7ஆம் இடம்ன்றது கணவன் மனைவியை குறிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து சனி பகவான் பயிற்சி ஆறது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒருத்தர் பார்த்து விட்டு கொடுத்து போகணும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா ராசிக்கான எவ்வளோ பர்சன்டேஜ் நன்மை நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கண்டக சனி இருக்கும்போது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் எதுவுமே வச்சுக்கவே கூடாது. ஸோ யாருக்காவது கொடுத்தாலும் பணம் திரும்பி வராது, நீங்கள் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கறது கஷ்டமாயிரும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கலே இருக்கவே கூடாது. ஸோ இந்த சனி பயிற்சி வந்து 2025 மார்ச் மாதம் நடக்கிற சனி பயிற்சியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பு. சும்மாவே நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு அக்ரிமெண்ட்லாம் போடாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதனால் ஏமாற்றம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்ரிமெண்ட் போட்டால் கூட உங்கள் பார்ட்னருக்குள்ளே பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்ட்னர்ஷிப்பில் இப்போயே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே பிரிஞ்சிறதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து சனி பயிற்சியில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். திருமண தடை இருந்துகிட்டே இருக்கும். திருமணத்துக்கு தடை, அதனால் திருமணம் தள்ளி வைக்கிறது மேக்ஸிமம் நல்லது. ஸோ அதனால் உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. தசாபுத்தி சரியில்லாதவங்க வந்து திருமணத்தை தள்ளி வைக்கிறது சிறந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசிக்கு வந்து 4ஆம் இடம் தனுசு. ஸோ அப்போ சனி பகவானுடைய 10ஆம் பார்வை தனுசில் விழுறதால தாயாருக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, உடல்நிலை பிரச்சனை. ஸோ அதனால் தாயார் உடல்நிலை அக்கறை இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் உடனடியாக மருத்துவர் அணுகி அந்த எல்லா டெஸ்ட்டும் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருத்துவ வசதி பண்ணி கொடுங்க. அடுத்து வந்து 9ஆம் இடம் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா கன்னிக்கு 9ஆம் இடம் ரிஷபம். ஸோ சனி பகவானுடைய 3ஆம் பார்வை ரிஷபத்தில் விழுறதால ஸோ உங்கள் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுன்னா நீங்களே செட்டில்மெண்ட்டு அப்படின்னு பேசி முடித்து இப்பயே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி தான் அவங்க வழிய ஒரு தீர்வுன்றது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் பூர்வீக சொத்துல உங்களுக்கு ஏதாவது ஷேர் வரணும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிச்சுக்கணுன்னா இந்த மார்ச் மாதம் 2025 நீங்கள் பேசி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் உங்களால் எதுவுமே பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்கள் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணால் மட்டுமே உங்களால் வந்து ஓரளவு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். இல்லைன்னா சான்ஸே இல்லை. அதனால் இப்போயே வந்து சுமூகமாக பேசி முடிச்சுக்கோங்க. வெளியில் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹோட்டல் ஃபுட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ செரிமான பிரச்சனை, டைஜஷன் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் வெளி வட்டார உணவுகளை சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முடிஞ்சால் மொத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஏதோ கொஞ்சமாக சாப்பிடுக்கோங்க. வெளிநாடு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா இன்கமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம். வண்டி வாகனம் புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் பழுது வரும், எப்படி இருந்தாலும் ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதனால் வண்டி வாகனத்தை அடிக்கடி நீங்கள் சர்வீஸ் விட்டு வண்டியை நீங்கள் புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் கரெக்டான சர்வீஸ் செஞ்சு வண்டி ஓட்டிகிட்ருங்க. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பிரச்சனை. ஸோ சொந்த வீடு இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க தான் பெரிய மெயின்டெனன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சனி பயிற்சியில் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நைட் டைம் ட்ராவல், இரவு நேர பயணம் கூடவே கூடாது. ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும் வேணால் போய்க்கோங்க. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணி போகிறது எங்கேயாவது போகிறது நீங்கள் வந்து நைட் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இரவு நேர பயணம் வந்து ரொம்ப வந்து எச்சரிக்கை தேவை. ஸோ அதனால் அதை முற்றிலும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் தான் போகணுன்னா வேறு வழி இல்லை. மற்றபடி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மெயினாக வந்து இது எல்லாத்துக்கும் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ஒரே வழி வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு.
ஸோ ஆஞ்சநேயரை வழிபட்டு வர வர உங்களோட பிரச்சனைகள் வந்து ஓரளவு குறையிறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு வந்து மெயினாக கணவன் மனைவிக்குள்ளே தான் பிரச்சனைகள் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சரி, விட்டு கொடுத்து போகிறனாலும் பிரச்சனை தான் வரும். அது ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் வேறு வழி இல்லைன்னா சண்டை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? ஸோ அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு பரிகாரமாக நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு தான். அதுவும் சிறப்புன்றது வந்து ஓரளவு தடுக்கும், அவ்வளோதான். உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தால் பிரச்சனை இருக்காது. தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா சனி பயிற்சி பலன்கள் இது வரைக்கும் கன்னி ராசி வரைக்கும் போட்டாச்சு. இன்னும் அடுத்தடுத்த ராசிகள் வந்து அடுத்த வாரத்துக்கு ஒரு வீடியோ உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். இது சனி பயிற்சி பலன்கள் அட்வான்ஸாக கொடுக்கறதுக்கான காரணம் 6 மாதத்துக்கு முன்னாடியே சனி பயிற்சியுடைய பலன்கள் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலான்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.